வேலூர் கரூரில் 41 பேர் உயிரிழந்ததற்கு காரணமாக இருந்த விஜய் ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவர். நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்களா என அமைச்சர் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வேலூரில் நிருபர்கள் சந்திப்பில் கேள்விகளுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் அளித்தார். அப்போது கொடநாடு விவகாரத்தில் என்ன பூச்சாண்டை காட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளாரே என்ற கேள்விக்கு அவருடைய நிலைமையை அவர் தெரிவிக்கிறார். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை சர்க்கார் செய்யும் என துரைமுருகன் பதில் அளித்தார். உச்சபட்ச அதிகாரம் மயக்கத்தில் மனிதாபிமானம் மாண்பு இல்லாமல் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் எதிராக பேசுகிறார் என தவேக தலைவர் விஜய் கூறியுள்ளாரே என்ற கேள்விக்கு துரைமுருகன் கரூரில் 41 பேர் சாவதற்கு காரணமாக இருந்துவிட்டு பாதிக்கப்பட்டவர்களின் ஒரு வீட்டிற்கும் ஆறுதல் சொல்லாமல் பார்க்காமல் இருக்கிற அவர் விஜய் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர். நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்கள், போங்க சார் நீங்கள் என பதிலளித்தார். 2026 தேர்தலில் திமுகவின் நாள்கள் எண்ணப்பட்டுள்ளது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளாரே என்ற கேள்விக்கு அவர் பாவம் எதையோ சொல்வார். நல்ல மனிதர், அங்கு சொல்லிக் கொடுப்பதை சொல்லிவிடுவார், அவ்வளவுதான் என பதிலளித்தார். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே செங்கோட்டையன் அரசியலில் இருக்கிறார். தற்போது செங்கோட்டையனை கட்சியிலிருந்து இபிஎஸ் அதிரடியாக நீக்கியிருக்கிறார் என்ற கேள்விக்கு துரைமுருகன் அது அவர்கள் கட்சி விவகாரம். செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருப்பவர்தான். இல்லை என்று சொல்லவில்லை. ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் என்பது அவருக்குதான் தெரியும் என்று பதிலளித்தார். டில்லிக்குச் சென்ற செங்கோட்டையன் நான் யாரையும் சென்று சந்திக்கவில்லை என்று அன்று கூறினார். கட்சியை விட்டு நீக்கியவுடன் பாஜக தன்னை அழைத்து பேசினார்கள் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாரே என்ற கேள்விக்கு உண்மை வெளிவந்துவிட்டது என்று பதிலளித்தார் துரைமுருகன்.